இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எப்படி எப்படி நீங்க முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சிருவாரு. போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர். 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப் பொருளை ஒளிஞ்சிருச்சா? நீங்க ஒளிஞ்சிருச்சா? 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதத்தான் அவர் பண்ணாப்ல. செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்துல இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல, தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்ப இவர் உட்கார்ந்துக்கிட்டு சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஒரு கோட் போட்டுக்கணும் இல்ல வம்படியா? நான் ஏன்னா அவர் கலட்டிட்டாரு. இப்ப நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்க தான் போடுவீங்களா? நாங்க போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்க ஒரு டை ஒன்று கட்டிட்டு ஆமா, அவர் இங்க வச்சா போட்டு நான் இங்க வைக்க போறேன். இங்க வச்சு இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம். பேருந்துல அப்போ அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான் கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒண்ணு வச்சுக்கிறது. பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் ஆயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவானா? கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க நல்லது எதையும் கொண்டு வரதுல நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுல நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்தும்னு படமா போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்ப இல்ல, இந்த அரங்கத்தில் இத்தனை 1000 மக்களுக்கு இடையில எழுப்புறேன். என் தம்பி தங்கைகளுக்கு இடையில பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவார்? இத்தனை தொகுதி இருக்கும் போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எப்படி எப்படி ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சிருவாரு. வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்ல, நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர். 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய். என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அவட போய் கேளுங்க. இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப் பொருளை ஒழிஞ்சிருச்சா? ஒழிஞ்சிருச்சா?
போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் வரையில் போதை என்பது போதைப் பொருளுக்கானது என்ன? திடப்போதை, கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு தெரு திறந்திருக்க டாஸ் மார்க், அதுல விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்ல பழச்சாரா இல்ல கோயில்ல கொடுக்கிற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? இதே பேசுறது நம்ம மாற்றம் சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யல, செய்யாது. அதேதான் இவர் செய்யறது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம், அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன், செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்துல இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல, நான் வேற புதுச்சேரியில இருந்துல வரணும், தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன், நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்ப இவர் உட்கார்ந்துக்கிட்டு இவர் இப்ப இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண், பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம், அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெரு தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போலாம், பேருந்துல அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன், பேரை வச்சுக்கிறான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒண்ணு வச்சுக்கிறது, பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன், அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து, அவங்க சமாளிக்கிறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது, தவறுதான் இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு, சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு IPL பார்க்க போவானா? இவனுகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்துல நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுற? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டுல குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோட இருக்கணும்னா வீட்டுல தொலைக்காட்சியில பாரு, அங்க கூட்டி கொண்டு போய் மாத்திரைய ஒரு இதுல வச்சு, அது எது கடன் அட்டையில இப்படி நசுக்கிறாப்ல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுது, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை சிரிச்சி அதை எவனா எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க, மாத்திரை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா, உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கா, என்னை தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது, அது அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்ல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்ல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. காப்பாத்த போராடுறோம்டா, கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான்.
இவன் என்ன செய்வான்னு கேளு. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன், பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன், காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரை, வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன், நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்க எல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே ஐஏஎஸ் மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300 இவ்வளவுதான்டா ஐஏஎஸ். ஐபிஎஸ் எவ்வளோடா? 7000. எவ்வளவுடா முதல்ல? எவ்வளோடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளவுதான். நான் எல்லாம் ஐபிஎஸ் சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்தில் கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலா இறைய கொடுத்து எடைய கூட்டி தள்ளிடுறான். இங்க அது வரும்போதே எல்லாம் போய் இங்க நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க இடம் இங்க இறக்கும் போது இருக்குல்ல, நான் போராட்டம். நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன மயத்துக்கு அங்க இருந்து ஏத்துற? நீ இங்க வளர்க்க வேண்டியதானே? அப்ப திங்கிறதுக்கு லக் பீஸ். அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காய்ந்து வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா பேசினவன் தம்பி. இந்த வலையொலியில் இருக்குன்னா குறிச்சு வச்சுக்கணும். தோற மகளே குறிச்சு வச்சுக்கணுமா? டே அவனை இவன்தாப்பா கொண்டாப்பா நாக்க போடுறான், அங்கிட்டு இழுத்துக்கடா. நல்லா தேய்ச்சி இருட்டுக்குள்ள போட்டு 1 வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாம போட்டு உன்னை கொள்ளல பார்த்து நீ ஆடு மாடு போய் டேய் உனக்கு மேய்க்க வைக்க இருந்தா வெள்ள போடா நாயே. சீனக்காரன் 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவைன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்ன ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறிய, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. இப்போ என் தம்பி துறை சொல்றான்ல, நானே யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் சிங் ஃபிங்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன். என்னம்மா பேசுறான் யாவன்? ஒரு கோட் போட்டுக்கணும் இல்லை வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு. இப்போ நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்க தான் போடுவீங்களா? நாங்க போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்க ஒரு டை ஒன்று கட்டிட்டு ஆமா, அவர் இங்க வச்சா பொட்டு, நான் இங்க வைக்க போறேன். இங்க வச்சு ஐயோ, நாங்க வாங்கி வந்த வாரம் தப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி. இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல. எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்ப வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யார்? கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது யார்? ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு கையெழுத்து போடுவீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவான்? முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்து போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான்
செல்வாக்கு, மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டியன். கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அப்ப அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. அந்த இலவசம்ங்கிற வார்த்தையே ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி வை. 10 only 10 years. 10 years only 10 years back. திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. லீக்வான் யூ சொன்னா, லீக்வான் யூ only 10 years you make my hand. சிங்கப்பூர் என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டான். லீக்வான் யூவால் சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாதா? ஒரு இத்திரியின் நாடா, இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்ல கடலை தவிர. எந்த வளம் இல்லை என் நிலத்துல. என்னல்ல அறிவு வளமா, உடல் வளமா, இல்ல நில வளமா, மலை என்னல்ல. கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறானடா. கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு ஏன்டா போகணும்? என் நாடா, சொர்க்கமிடாது. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டுல பாலைவனத்துல போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு என் பிள்ளை நிக்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்துல ஆடு மாடு மேய்க்க கூடாதாடா? என்னடா கொடுமை இது? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி பிக்காலி பல, ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா, எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்க நடக்குதுங்க, இந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்கன்னு. நீ அங்க வருவ. 2000 ஏக்கர்ல பண்ணை இருக்கும், அங்க கூடாரம் இருக்கும். உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்க வளர்த்த நாட்டுக்கோழி வந்துகிட்டு இருக்கேன். அங்க ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு இருக்கோம், அதை சாப்பிட்டு இருப்பான். டேய், இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரன் மகன்லடா. பெரியமா போயிட்டு ஓடுவண்ணா கையெழுத்து. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு. நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். பிள்ளைக்கும் அரசுக்குமானது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்குன்னு வரக்கூடாது, தொலைச்சு போடுவேன் உன்னை. ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி, ₹1 கட்டணம் இல்லாம. அப்படி போட்டியலா கையெழுத்து? 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டு ₹1000 கட்டினவன் 4000 கட்டிட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான். இப்ப வலைவலி திருப்பினா 7000 கட்டின 17,000 வந்திருக்கு. இதுல வீட்டுல 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு, அதுக்கே இவ்வளவு கட்டணும். நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கடப்படன்னு ஓட்டிக்கிட்டு இருக்குது. காலக்கொடுமை, காலக்கொடுமை. ஏதோ நடந்து போச்சே. எங்க ஊர்ல சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமையா ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது லட்சியமா அப்படின்னு. இவங்க போட்டாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கெல்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்குனவன் எப்படி இருப்பான்? முழுங்கி. இப்ப நம்ம பயிலுக ஐயோ வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்ப வைத்தியகர இது கரூர்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? நீங்க இருக்கும். டேய், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்க. எங்களை பார்த்து பேசாதரா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை.
அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியனத்தின் மகன் மகள். தங்கச்சி உட்கார விடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்காருங்க. ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இருக்கை கொடுத்துட்டு வெளியேறிடும். அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ற மாதிரி வச்சுக்கூடாது. இந்த கட்சிக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு. பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 11 நாள் 100 நாள் நடப்பேன். இங்க இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தளபதியா இருக்க முடியும். போட்டு ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பாடம் நடத்த வைக்க கூடாது. புதுசா நீங்க வந்திருக்கிறே தெரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சரி, சின்ன குழந்தை வந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்தா நீ உட்கார்தாயின்னு எந்திரிச்சு நின்னுக்கணும். அவன் தான் சரியான ஆண்மகன். நீ உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தற்கொலையில பெரிய தற்கொலை ஆயிடுவா. பாத்துக்க. பச்சை மட்டையை வேற ஆளுக்கு எடுக்க மாட்டேன், உனக்கு எடுத்து விட்டுருவேன். பாத்துக்க.